விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதிய தலைமுறை சார்பில் நடைபெறும் வீட்டுக்கொரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். பள்ளி மாணாக்கரின் மனதில் புதைந்திருக்கும் அறிவியல் தேடலுக்கு வழித்தடம் அமைத்து தரும் முயற்சியாகவும், இளம் தலைமுறையினர் அறிவியலில் தலைசிறந்து விளங்க வேண்டும் என்ற சிந்தனையின் வெளிப்பாடாகவும் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி எனும் அறிவியல் கண்காட்சியை முன்னெடுத்து வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் உள்ள AAA இன்டர்நேஷனல் பள்ளியில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியை நடத்துகிறது புதிய தலைமுறை. நிகழ்ச்சியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், பள்ளியின் இணைச் செயலாளர் விக்னேஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். கண்காட்சியில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 50க்கும் அதிகமான பள்ளிகளைச் சேர்ந்த 700க்கும் அதிகமான மாணாக்கர் தாங்கள் கண்டுபிடித்துள்ள புத்தம்புதிய படைப்புகளை காட்சிப்படுத்தி செயல் விளக்கம் அளித்தனர். இதில் சொக்கநாதன் புத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கரான சசிகுமாரன், நித்யமாதேஷ்ராஜ் ஆகியோர் உருவாக்கியிருந்த பேபி சேஃப்டி மொபைல் சார்ஜர் பார்வையாளர்களை ஈர்த்தது. நம்ம ஃபோனை மட்டும் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணினாலும் கரண்ட் பாஸ் ஆகும். இந்த கரண்ட் ஃப்ளோ சென்சார் வந்து அதை கண்டுபிடிச்சி அப்படி போய் பியோட ரிலேக்கு போய் அந்த கரண்ட் ஃப்ளோ அதை தடுத்துடும். அதனால் நிறைய விபத்துகளும் தடுக்கப்படும். ஆனால் அறிவியல் செய்திகளை தெரிந்து கொள்வதை விட மிக மிக முக்கியமானது அறிவியல் மனப்பாங்கோடு இருப்பது. அறிவியல் மனப்பாங்குதான் ஒருவருக்கு மிகவும் அடிப்படையான அறிவியல் பண்பு. அவற்றை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும், இன்னும் அறிவியலினுடைய பயன்கள் ஏழை எளிய மக்கள்களை சென்றடைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கும், எதிர்காலத்தில் அறிவியலில் வளர்ந்து வரக்கூடிய துறைகள் ஆகியவற்றில் மாணவர்கள் என்ன விதமான சாதனைகளை மேற்கொள்ளலாம், என்ன விதமான பங்களிப்புகளை அவர் செய்ய முடியும் என்பதற்கெல்லாம் இது போன்ற அறிவியல் கண்காட்சிகள், வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி போன்ற நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். இது இரண்டாவது முறையாக இந்த பள்ளியில் நடக்கிறது என்பது பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மாணவர்கள் அவர்களுடைய திறமைக்கான சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்மளோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கான ஒரு அடிக்கலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை திறனை வந்து முன்னேற்றத்துக்கான பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அவங்களுடைய டைமை கொடுத்து எஃபர்ட் போட்டு எல்லாமே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஜூனியர், சீனியர் என 2 பிரிவுகளில் நடத்தப்படும் கண்காட்சியில் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு சிவகாசி சார் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கிறார்.